ஐயா ஐடி கார்டு நீங்க வேண்டாம் மறுத்துட்டீங்க. எனக்கு ஏன் மறுத்தீங்க அப்படின்னு நினைக்கும் போது சார் அந்த வருஷத்துல 58 தொழில் 58 தொழில் 59வது வருஷம் எனக்கு பணி நீட்டிப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு ஐடி கார்டு புதுப்பிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம்னு சொல்லி மென்மையா மறுத்துட்டீங்க. ஆனாலும் அதாவது ஒருத்தர் எண்ணத்துக்கு தகுந்த அந்த இது அமையுங்கிறது மாதிரி 58 59 ஆச்சு, 59 60 ஆச்சு, 60லும் நீங்கள் கோயில் பெற அரசு விடல. அடுத்த பணி நீட்டிப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது யாருக்கும் கிடைக்காத ஒன்று. 60 வயதுக்கு பிறகும் நீங்கள் பணியாற்றிய ஒரு பெரிய அனுபவம் இந்த பள்ளிக்கு வந்திருக்கீங்க. அதனால காலமெல்லாம் இந்த பள்ளி நினைத்துக் கொண்டிருக்கும். ஓவியம் என்பது ஒரு கலை மட்டுமல்ல, அது வாழ்க்கை. அதை அழகா குழந்தைங்களுக்கு போய் கிளாஸ்ல பார்த்தோம்னா சாரை காணும்னு நம்ம தேடிட்டு இருக்கோம். காரணம் என்ன? பசங்களோட பசங்களா சாரு கேடு இருக்கோம். ஏன்னா அந்த பிள்ளைங்களோட எல்லா பிள்ளைங்களும் பேச சொல்லி கொடுக்குறவங்க. பேசணும்னா நம்ம எல்லாருமே தயக்கமா இருந்தாலும் கூட நான் ஏதோ பேசுறேன் சார், பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்றேன் சார், ஏதாவது யூஸ்ஃபுல்லான செய்தியை சொல்றேன். அதே போல ஜெயாசியா ஒருங்கிணைப்பாளர், ஜெயாசியனுடைய ஒருங்கிணைப்பாளர் பிடி சாருக்கு பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் சார். எல்லா பயிற்சிக்கும் நான் போறேன். நலத்திட்டம் சார் படை சார் கூட இதையா சார் கணித சொற்கள் சொல்லும்போது கூட இல்ல சார் செஞ்சிடறேன் சார், செய்ய முடியாது சார், ஆனா செஞ்சிடறேன்னு சொல்லுவாங்க. அந்த கொரோனா காலத்துல அந்த 4-5 மனிதர்கள்ல சாதனம் சேர்ந்து ஒரு பாக்கெட்ல ஒரு பணம் எடுத்துட்டு வருவாங்க. இவங்க போய் எங்க ஒரு பெரிய பூஜா போய் நான் டீ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நீங்க போகாதீங்க சார் அப்படின்னா, இல்லை சார் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஆணையத்தில் கடத்தல போய் டீ வாங்கிட்டு வருவாங்க. இவங்களும் பிடி சார் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் இனி நம்ம செய்வதற்கு ஒரு அண்ணநம்பியா ஒரு செய்வதற்கு, அதாவது எதையும் பார்க்கறதே கிடையாது. நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய மனிதர் தீரம் எம்பி சார் எம் பன்னீர்செல்வம். அவர் நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன் ஒரு விஷயத்தை.